Welcome back to AS English. Let's see how we can create sentence using a word. இந்த வீடியோவில் ஒரு வேர்டை வைத்து ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்கி பயிற்சி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் வேர்டு ட்ரிங்க், குடி. ஐ ட்ரிங்க் வாட்டர் எவ்ரி மார்னிங். நான் ஒவ்வொரு காலையிலும் தண்ணீர் குடிக்கிறேன். இதில் ஐ என்பது சப்ஜெக்ட், ட்ரிங்க் என்பது வேர்ப், வாட்டர் என்பது ஆப்ஜெக்ட், எவ்ரி மார்னிங் என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். வாட்ச், பார். பார் என்பது நாம் தினமும் பயன்படுத்துகின்ற ஒரு வேர்ட் ஆகும். இதனுடைய எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் பார்க்கலாம். டூ யூ வாட்ச் டிவி அட் நைட்? நீ இரவில் டிவி பார்ப்பாயா? பை, வாங்கு. வாங்கு என்பதும் நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசியமான ஒரு வேர்ட் ஆகும். WH கொஸ்டினை பார்க்கலாம். வேர் டு யூ பை வெஜிடபிள்ஸ்? நீ எங்கே காய்கறி வாங்குகிறாய்? ஹெல்ப், உதவி செய். உதவி செய் என்கின்ற வேர்ட் நாம் தினமும் அடிக்கடி பயன்படுத்துகின்ற வேர்டு. இதனுடைய இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட், உன் நண்பனுக்கு உதவி செய். இது ஒரு கட்டளை வாக்கியம். மேக், செய் அல்லது உருவாக்கு. இந்த வேர்டும் அடிக்கடி தினமும் பயன்படுத்துகின்ற வேர்டு. சி மேக்ஸ் டீ, அவள் தேநீர் செய்கிறாள். அடுத்து கண்டுபிடி. கண்டுபிடி என்பது நாம் எப்போதும் பயன்படுத்துகின்ற வேர்டு. அதற்கு ஆங்கிலத்தில் ஃபைண்ட். இதற்கு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் பார்க்கலாம். கேன் யூ ஃபைண்ட் மை பென்? நீ என் பேனாவை கண்டுபிடிக்க முடியுமா? சிரி. சிரி என்பது நாம் எப்போதும் பயன்படுத்துகின்ற வேர்டு. லாஃப் சென்டென்ஸ் பார்க்கலாம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸு. ஹீ லாஃப் லவுட்லி, அவன் சத்தமாக சிரிக்கிறான். அடுத்து சுத்தம் செய். நாம் அதிகமாக பயன்படுத்தும் வேர்டு. ஐ க்ளீன் மை ரூம், நான் என் அறையை சுத்தம் செய்கிறேன். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். இந்த ஆஸ்க் என்கின்ற வேர்டை மிக மிக அதிகமாக பயன்படுத்தும் வேர்டு. WH கொஸ்டின் சென்டென்ஸை பார்க்கலாம். Why do you ask this question? நீ ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாய்? அடுத்த வேர்டு க்ளோஸ், மூடு. இந்த வேர்டு மிக மிக அதிகமாக நாம் பயன்படுத்துகின்றோம். க்ளோஸ் த விண்டோ, ஜன்னலை மூடு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.